அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை என்னென்னா, கொஞ்சம் சின்ன கதை, கொஞ்சம் பெரிய கதை. ஒரு ஊரில் ஒரு சிறந்த அரசன் இருக்கான், புத்திசாலியான அரசன். அதே அவன் புத்திசாலித்தனம் மாதிரியே நாடு மக்கள் எல்லாத்தையும் செல்வ செழிப்போடு வச்சுருக்கான். பக்கத்து நாடு காடுங்களும் புறாம போடுற அளவுக்கு நம்ம பாகுபலி மாதிரி பார்த்துங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு சிறப்பாக ஆண்டுக்கிட்டு வராப்புல. ஊரே நாடே எல்லாம் அவரை பற்றி புகழ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் என்னன்னா, தேவலோகத்தில் இருக்க 2 தேவதைகளுக்கும் போகுது. அந்த தேவதைகளுக்குள்ளேயே 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று என்ன, மக்கள் சொல்கிற மாதிரியே அவர் புத்திசாலி தான், அறிவாளி தான், நல்லா நிர்வகிக்கிறாரு எல்லாமே சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க இல்லை, அவர் புத்திசாலியாக இருந்தாலுமே அவர்கிட்டையும் ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தேவதை சொல்கிறாங்க. 2 தேவதையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, மாறுவேடம் போட்டு பூமிக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ளே கலந்து பேசிட்டு, சரி இந்த அரசன் எப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் இந்த மாதிரி சந்தை பொது இடங்கள் எல்லாம் மக்கள் கூடுற இடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம டீ கடையில் உட்காந்து பொருணி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, போய் அரசர் அப்படி இல்லை, நல்லவர் இல்லை, கெட்டவர், அவர் போய் அவரது வர செய்தி பார்க்குறாங்க. இந்த விஷயம் எப்படி அரசுக்கு வருதுன்னா, அரசருக்கு வந்து வாரம் ஒரு முறை வந்து சிப்பாய்களை நாட்டுக்குள்ளே அனுப்பிச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களோட கருத்து என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வர அனுப்புவார். அதே மாதிரி அந்த வாரம் அனுப்புகிறப்ப இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கப்ப இந்த விஷயம் அரசர் காதுக்கு போகுது. அரசர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த விஷயமே அவங்க 2 பேரும் அழைச்சுவாங்க, அடிங்கடா தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க அரசங்க மாதிரி பண்ணியிருக்கலாம். நம்மால் என்ன பண்ணியிருக்கா, நம்மளால் புத்திசாலியாச்சுல, நம்மால் என்ன பண்ணியிருக்காப்புல புத்திசாலித்தனத்தை அவங்கள முட்டாளாக்குறதுக்காக ஒரு 3 பொருளை வந்து சிப்பாயிட்ட கொடுத்து அனுப்புகிறாப்ப. அதில் ஒன்று என்ன, ஒன்றில் கொஞ்சம் அரிசி மாவு, இன்னொன்றில் கொஞ்சம் சோப்பு, இன்னொன்றில் கொஞ்சம் வெள்ளம், இந்த மாதிரி 3 பரிசு பொருளை கொடுத்து அனுப்புகிறா. இப்படியே ஒரு வாரம் ஓடிச்சு. அந்த வார இறுதியில் எப்பயுமே அனுப்புகிற சிப்பாய்களை அனுப்பாமல் இந்த தடவை இவரே சிப்பாய் மாதிரி மாறுவேடம் போட்டு என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு போகிறாப்புல. வழக்கம் போலதான் நம்மளுக்கு அந்த டீ கடை பெஞ்சுங்கிற மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு பொருணி பேசுகிறாங்க அரசரை பற்றி. என்னென்னா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அரசர் வந்து அவரோட உண்மையெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லிட்டாங்க, எங்கள் வாய் அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பரிசு பொருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது சிப்பாய் வேடத்தில் இருக்க அரசர் கேட்டுட்டு டென்ஷன் ஆகிறாரு, கோவப்படுறாப்புல, என்னடா நம்மளும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அந்த புத்திசாலித்தனத்தை அந்த இடத்துல காட்டுறாப்புல. அட முட்டாள்களா, அரசர் வந்து உங்களோட வாயடிக்கிறதுக்காக இந்த பொருள்கள் அனுப்பல, என்ன பொருள் அனுப்பிச்சாருன்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க 3 பொருளை சொல்கிறாங்க. அதில் முதல்ல அரிசி மாவு எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா, இந்த அரிசி மாவு கூட சம்பாதிக்க திறமை இல்லாத துப்பு இல்லாத நீங்கள் ஒரு பெரிய அரசனை பற்றி பேசலாமா அப்படிங்கிறத உங்களை இழிவுபடுத்துறதுக்காகவும். இன்னொரு பொருள் சோப்பு எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா, இது உங்கள் மனசுலையும் உடம்புலையும் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு அந்த சோப்பு போட்டாவது குளிங்கிறதுக்கும். 3ஆவதாக அனுப்பிச்ச அந்த வெள்ளத்தை எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்க, எல்லாத்தையும் தவறுகளா, இந்த இனிப்புகளை சாப்பிட்டாவது நல்ல விதங்களை பேசுகிறங்காக தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த பதிலை கூறி அவங்கள முட்டாள்னு காட்டுறாப்புல. அப்போ அந்த தேவதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் சரிதான், இவ்வளோ புத்திசாலியான அரசருக்கு ஒரு முட்டாளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க தேவையில்லைங்கிற விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு முட்டாள்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாருன்னு அவர் அந்த இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகிட்டாப்புல. ஏன்னா அது வரைக்கும் நம்ம புத்திசாலி இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இந்த ஒரு பதிலை கேட்டோம்னே அவரால் இது பண்ணிக்க முடியல. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாருமே எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து எல்லாத்தையுமே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்போம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த மாதிரி, அதாவது நம்ம நல்லதே செஞ்சாலும் சரி, கெட்டதே எதை செஞ்சாலும் அதை வந்து பழிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஒரு சிலர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நான் சரிதான் நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த பதில் கொடுக்கறதுல பாதி காலம் போயிடும், மீதி என்னன்னா அந்த பதிலை சிந்திச்சுக்கிட்டே பாதி காலம் போயிடும். இப்படியே தான் வந்து வாழ்க்கையில் பாதி காலங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அது தேவையில்லை. நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என் வழி பார்த்து போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகணும். அதுதான் இந்த கதையில் சொல்ல வர்றது. ஹேவ் அ ப்ளசன்ட் டே.